மேலோங்கி இருந்தாலும் பரிசுத்தப்படுத்தும் கிறிஸ்துவின் ஆவியில் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் அந்த பலத்தால புதுப்பிக்கப்பட்டு பாகம் வெற்றி கொள்ளும். தலைவரும் அரசனுமாகிய கிறிஸ்து தம் வார்த்தையில் சொல்லியுள்ள அனைத்து கட்டளைகளுக்கும் சுவிசேஷ கீழ்ப்படிவை காண்பிப்பதனால் பரிசுத்தவான்கள் கிருபையில் வளர்ந்து கர்த்தருடைய பயத்தினால் பரிசுத்தத்தில் பூரணப்பட்டு பரலோக வாழ்க்கையை பின்தொடர்கிறார்கள். அதுல அந்த கர்த்தருக்கு பயப்பட்டு என்ற சொல்லுக்கு அவங்க கொடுத்துருக்க கோட்டேஷன், கடவுள் நம்மளை அடிக்கிறது, கடவுள் நம்மளுக்கு துன்பங்களை அனுப்புறது. அதால நாம பயப்படுறோம், நாம எங்கேயோ பரிசுத்த குலைச்சல நடக்கிறோம். அதுல துன்புறுத்தல், துன்பப்படுத்தல் அல்லது நாம வாழ்க்கையில கடவுளுடைய மக்கள் அனுபவிக்கிற துன்பப்படுத்தல் கட்டாயம் பரிசுத்தத்துக்கு வழி நடத்தணும். ஐயோ எனக்கு இந்த காய்ச்சல் வந்திருக்குது, எனக்கு என்னத்துக்கு தெரியலன்னு நமக்கு தெரிஞ்ச ஒன்று எங்களோட உடல்ல எங்களுடைய இதுல கடவுள் இப்படியான துன்புறுத்தலை அனுமதிச்சா நம்முடைய பரிசுத்தமாகலுக்கு தான், வேறு ஒன்றுக்கும் அது இல்லை. அப்ப எங்க பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோம்னா நம்ம கேள்வி, அதான் எழுத வேண்டிய கேள்வி. பரிசுத்தமாகுதலுக்கு நாம பங்குள்ளலாம்படிதான் அவர் அஃபிலிட் பண்றார். அவர் நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய சட்டங்களை கற்றுக்கொண்டேன். உம்முடைய பிற சட்டமன்ற என்ன பரிசுத்தமாகுது. அப்ப துன்பப்படுத்தப்படுறது என்னதுக்கு? நாமல் அவற்றை பரிசுத்தத்துக்குள்ள நாமல் வளர்றதுக்கு. ஐயோ அது என்ன செய்ய இந்த உலகத்துல அப்படித்தான் என்றா நாமல் பரிசுத்தமாகிறத நாமல் விரும்ப இல்லை, அல்லது பரிசுத்தமாக இருந்தாலும் அதை நாமல் சரியாக டீட்டெயிலா டீப்பா இறங்கி அதை ஆராய விரும்பல. நமக்கு ஒரே சொல்லுவோம் வீசிங், ஒரே வீசிங், ஒரே வீசிங் சொல்ல, ஐயோ ஒரே வீசிங் இல்லை இந்த பிள்ளைக்குண்டா ஆண்டவர் என்னத்துக்கு அந்த துன்புறுத்தல அந்த உபத்திரத்தை நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். கட்டாயம் பரிசுத்தமாவதற்காகத்தான், பரிசுத்தமாவதற்காக இது என்னன்னு பயன்படுத்த. அப்ப என்ன பிரச்சனை இன்னும் இருக்குது? நாங்கள் அந்த பிள்ளைக்கு என்னத்தை கர்த்தர் பயத்துல பழக்காம விட்டு இருக்கிறோம், அல்லது நான் இன்னும் என்னத்துல குறைபாடா இருக்கிறோம், கடவுளே என்ன இன்னும் எனக்குள்ள இருக்குது என்று ஆராயிரத விட்டு போட்டு ஐயோ அது அப்படி இருக்குதான், அது எனக்கு இந்த வாழ்க்கையில அப்படியே கொடுபடு. என்னத்துக்கு நமக்கு துன்புறுத்தல் கொடுபடுது? அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிதான் எங்களுக்கு துன்புறுத்தல் தரப்படுது. விளங்குதா? அதனால சும்மா கடவுள் தார துன்புறுத்தல்களை அல்லது அவர் தார அஃப்ளிக்ஷன்ஸ் உபத்திரவப்படுத்தல்களை நாம சாட்டு போக்கா மூடி மறைச்சு போட்டு போய்கொண்டு இருந்தோம்டா சின்ன நான் சொல்லி விளங்காட்டி அடுத்த ஆண்டு என்ன செய்வார்? பெருசா விளங்குறதுக்கு அடிப்பார். காற்று சும்மா சாதுவா சுடுது, கைய தொடைக்கலே சுடுதுன்னுட்டா உடனே அதுக்கான விஷயத்தை நாம செய்ய பார்க்கணும். அது அப்படித்தான், அது இப்படித்தான், அது சரி வந்துடும் விட்டுட்டு அதோட போய் வேற வேற வேலையில செய்து முழுகி குளிச்செல்லாம் செய்து விட்டோம்டா அது ஜன்னி ஆக்கிடும். அதுக்கு பிறகு அன்றைக்கு அதை உடனடியா நாம திருத்தி இருந்தா அண்டையோட அது முடிஞ்சிருக்கும். அதை கவனிக்காம அதை விட்டுருந்தோம்டா அதுக்கு பிறகு ஒரு கிழமை கிடக்க வேண்டியன் பாயில எல்லாத்தையும் உடைச்சுக்கொண்டு. அது மாதிரி இது ஆண்டவர் ஒரு சின்ன தும்மல் எரிமல் கண்டினியூஸா இதுகள் எங்களுக்கு வருதுன்னா நாம அவதாரமாக இருக்கணும். என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன விதத்துல ஆண்டவர் இதை அப்ப நான் எங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறேன், அதான் மெய் விசுவாசிகள் யோசிக்கிற விஷயம். பரிசுத்தமாக்குற கிருபை அது எங்களுக்கு. அவட்டு போடு என்ன செய்யறது? கடவுள மக்களுக்கு எல்லாம் துன்பம் தான். கடவுள மக்களுக்கு பரிசுத்தமாக்குறதான் துன்பம். என்ன பரிசுத்தமாக்குதல் நடக்கிறதுக்கு துன்பம்? என்ன பரிசுத்தப்படுகிறோம் நாமல் அதை சரியா அடையாளம் காணாம நாம ஓடணும்னா அடுத்த பெரிய அடி நமக்கு தொடங்கும். எவ்வளவு விசத்தனமான வேலை! இவ்வளவு கடவுளை பற்றி தெரிஞ்ச அப்புறம் நாம அப்படி கேலஸா போறது சின்ன சின்ன அடிகளுக்கு. பிள்ளையில கை வைக்கிறார், மனுஷில கை வைக்கிறார், என்னில கை வைக்கிறார், என்னடாப்பா என்னடாப்பா ஓ பாவம் இருக்குத்தான், அதுக்காக நான் பாவம் செய்கிறேன் கேள்வி. எனக்கு தெரிய பாவம் செய்யறோம் கேள்வி. நாம தெரிய பாவம் செய்கிறோமோ என்னவோ தேவன் அதுக்காக இதுல அனுமதிக்கிறார் நமக்கு. அப்ப என்னத்துல அப்படி நாம செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யாம போயிருக்கிறோம், செய்யக்கூடாத என்ன மீறுதலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு கிலோ ஓடுது விட. இதுக்கு பெருசா பிளான் பண்ணி நாம பாவம் செய்யணும் அவசியம் இல்லை. நாம ஜஸ்ட் நெக்லிஜென்ஸா
அலட்சியமா விடுகிற சில கடமைகளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஏடா ஆண்டவருக்கு அது ஆண்டது. நாம அந்த கொஞ்சம் படிப்பு குறைஞ்ச பிள்ளைகளை நாம ட்ரீட் பண்றதுக்கும் நல்லா படிக்கிறையாக்களை ட்ரீட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா படிச்சையால் சின்ன பிள்ளை எடுத்தாலும் அடி கூட. அவன் மூளை ஷாப்பா இது கேட்கலைய, இந்த சின்ன அவனில் அனுமதிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா பிழைக்க தொடங்கும். ஆனா வளமையா அவன் படிக்கிறதே இல்லத்தான், அந்த பிள்ளைக்கு போட்டு பொங்குன்னு பொங்க இயலாது என்றால் வளமையா படிக்கிறதுலன்னு தெரியும். அதனால அதுக்கு நோமல் அடிச்சு போட்டு விடலாம். ஆனா நல்லா படிக்கக்கூடிய ஒரு புல விட்டாலும் அதுக்கு வலுவ கூடவா இருக்கு அல்ல. அதான் நாம செய்யறோம். ஏண்டா அந்த ஷாப்பா யோசிக்கக்கூடிய விடுற தவறு, ஏன்னா அவருக்கு அறிவினுடைய விவேகம் கூட, அதில் அடி கூட. இது விவேகம் குறைவு, அதில் அடி குறைவு. ஆண்டரும் அப்படித்தான் ட்ரீட் பண்ற தன்னை பிள்ளையில. நாம குழந்தை பிள்ளையா பரிசுத்தத்துல இருக்கல, நாம பெரிய பாவம் செய்யக்கல, லேசில் அவர் எங்களுக்கு பெருசா அடிக்கிறது இல்லை. ஆனா நாம வளர வளர சின்ன பாவம் செய்தாலும் அவர் பெருசா தான் அடிப்பார். விளங்குதோ? ஏண்டா வளர்ந்த அப்புறம் செய்கிறோம் இந்த பாவங்கள், அது கவனமா இருந்திருக்க வேணும். அதனால கவனம். நாம என்ன பாவம் செய்யறோம்னு நமக்கு மாட்டுறதுதான் தெரியும். 10 கட்டளைக்கு நமக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த கட்டளை மீறீர்கள் என்று சொல்லி நேரடியா கடவுளுடைய காரியங்கள் வரைக்கும் எனக்கு தெரியும். அது குறிப்பா ஓய்வு நாளண்டா டக்குன்னு பிடிச்சிருவோம். அதுல மற்றபடி நாமளே ஆராயணும் என்ன பாவம் நமக்குள்ள இன்னும் கிடக்குது. பரிசுத்தமாகுதல் அது கடவுள் பாவிகளின் இதயத்தையும் நடத்தைகளையும் தூய்மைப்படுத்தும் செயல். ஆமென்.